அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு விவசாய முன்னேற்றக் கழக நிறுவனத்தின் தலைவர் வழக்கறிஞர் செல்லராஜாமனின் அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, வருகின்ற ஏப்ரல் 23 அன்று தமிழக மக்களுடைய தலையெழுத்தை நிறைக்கின்ற வகையில் நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள் வாக்காளர்கள் எத்தகைய நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். மீண்டும் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் இருக்கின்ற வகையில், அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில், அதாவது ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும் என்று கூறி வாக்கு கேட்டு வருகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஸ்டாலினுக்கு ஓய்வளிப்போம், தமிழகத்தை காப்போம். இது ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே சொன்னேன், குறிப்பா விவசாயி, எந்த ஒரு விவசாயி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தால் அவன் தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கு சமம், தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். எதுக்காகனா, கடந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்க, கடந்த காலத்தை பத்தி நீ இப்படி இருந்த, உனக்கு என்னென்ன சோதனைகள் ஏற்பட்டதுன்னு சொன்னா அது என்னென்ன நமக்கு வந்ததுன்னு தெரியும். இந்த ஜோதிடர் சொல்றது உண்மையா பொய்யான்னு புரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு நிகழ்காலத்தை பத்தி பேசுறான ஒருத்தன், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி பார்க்குறப்ப நீங்க இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். குறிப்பா கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகத்தினுடைய நன்கு ஆளுமையாக இருந்து தமிழகத்தை வழிநடத்தி சென்ற மறைந்த டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள், கலைஞர் கருணாநிதி போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் மறைந்து விட்டார்கள். ஆனால் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், இதயம் அம்மா அவர்களெல்லாம் மறைந்து விட்டாலும், இந்த மண்ணுலகை விட்டு சென்று விட்டாலும், ஏழை எளிய மக்களுடைய இதயங்களில் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து செய்தவர்கள். அதற்காகத்தான் இன்றும் அவர்கள் மீது மதிப்பு மரியாதை வைத்துள்ளார்கள். இப்ப அதிமுகவில் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு ஒரு சாமானிய விவசாய குடும்பத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வரக்கூடாது, முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடாது என்பதற்காக எத்தகைய சதித்திட்டங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி செயல்படுத்தினார் என்பதை நன்கு அறிவீர்கள். இந்த இயக்கத்திலேயே இருந்து கொண்டு புல்லுருவிகளாக ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களாம் எத்தனை இடையூறு செய்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கினார்கள். தனக்கு வாழ்வு கொடுத்து ஒரு பெரிய குளத்தில் ஒரு டீ கடை வைத்துக் கொண்டிருந்த பன்னீர்செல்வத்தை 3 முறை முதலமைச்சராக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமர்ந்த அந்த தலைமை அலுவலக கட்டடத்தையே இடித்தார். இதுதான் வரலாறு. இன்றைய தினம் உங்களுக்கு மக்களிடத்தில் செல்வாக்கில்லாதால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தஞ்சம் அடைந்தீர்களே, மிக கேவலமாக இல்லையா? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். இப்ப விவசாயி என்ற வகையில் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு அளிக்க வேண்டாம் என்பதை உங்களுக்கு எடுத்து கூற கடமைப்பட்டுள்ளேன். கடந்த முறை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை. 4.5 ஆண்டு காலம் ஒரு சாமானிய விவசாய குடும்பத்தில் சேலம் மாவட்டம் சிலுவம்பட்டியில் பிறந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக சிறப்பாக, குறிப்பா அவர் பதவியேற்ற பொழுது கொரோனா, இந்த கொரோனா காலத்தில் மக்கள் வெளியில் நடமாடவில்லை, போக்குவரத்துகள் அடியோடு முடக்கப்பட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்றினார் என்பதை தொலைக்காட்சி பத்திரிகையில வெளியிட்ட அதே சான்று. அவருடைய அந்த 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி. ஒரு சாமானியன் இந்த அளவுக்கும் ஆட்சி செய்ய முடியுமா? நாளையுடன் இந்த ஆட்சி போய்விடும், இன்னும் 1 மாதத்தில் அடுத்த அமாவாசை என்று ஆட்சி இருக்காது என்று சொன்னீர்களே, மிக சிறப்பாக 4.5 ஆண்டு காலத்தை ஆட்சியை சிறப்பாக முடித்தார். அவனுடைய திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயிகளுக்காக குடிமராமத்து திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத திட்டம், அவ்வளவு அற்புதமான திட்டம்.
நதிகள் இணைப்பு திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இன்னும் பார்த்தீங்கன்னா தனியார் நீரேற்று பாசன சங்கங்களுக்கு காவிரியில் தண்ணீர் எடுத்து விவசாய நிலங்களை தண்ணீர் பாய்ச்சி விவசாயம் பெருக்கி கொள்வதற்காக பல தனியார் நீரேற்று பாசன சங்கங்களுக்கு அனுமதி கொடுத்தார். மேலும் காவிரியில் குறுக்கே பல இடங்களில் மழைக்காலங்களில் பெருத்த வெள்ளம் வருகின்ற பொழுது நேராக கடலுக்கு செல்கிறது. அந்த நீரை தேக்கி விவசாயத்துக்கு பயன்படுத்துவதற்காக தான் நிறைய தடுப்பணைகள் கட்டி வைத்தார். மேட்டூர் அணையில் உபரி நீர் பல்வேறு குட்டை குளங்களிலெல்லாம் தேக்கி வைப்பதற்காக பல முயற்சிகளை எடுத்து அதிலும் வெற்றி கண்டார். இதெல்லாம் அவருடைய கடந்த காலத்துடைய வரலாறுகள். ஒரு தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகள் மட்டும் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார், சட்டக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். பல மாவட்டங்களை நிர்வாகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல மாவட்டங்களை எல்லாம் பிரித்து அதிக அளவில் மாவட்டங்களை உருவாக்கினார் என்பது அனைவரும் அறிவோம். இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். இருவரும் இணைந்து செயல்பட்டால்தான், குடும்பத்தை நடத்தினாதான் அந்த குடும்பத்திற்கு குழந்தைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அப்படிதான் ஒரு மாநில அரசு மத்திய அரசை அனுசரித்து அவருடன் நல்லுறவு வைத்துக் கொண்டு செயல்பட்டால்தான் அனைத்து திட்டங்களையும் மாநிலத்துக்கு எடுத்து செல்ல முடியும். எப்பொழுது பார்த்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசை அனுசரித்து சென்றதால் தான் கடந்த ஆட்சியில் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 11 மருத்துவக் கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகள், பல திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனா இப்ப என்ன நடக்குது? எதை பார்த்தாலும் மதவாதம், இது ஒரே வச்சுக்கிட்டு பிஜேபியை நாங்க எதிர்க்கிறோம், ஹிந்தியை நுழைய விடமாட்டோம், இது போன்றதெல்லாம் பரப்பிக்கொண்டு இந்து விரோதமாக செயல்பட்டு வருகிறார்கள். இப்ப எப்பொழுதாவது கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உங்களுக்கு உத்தரவு பிறப்பித்ததா? மும்மொழி கொள்கை, தமிழ், ஆங்கிலம், அதற்கடுத்து இன்னொரு மொழி கட்டாயமாக உங்களுக்கு பிடித்த மொழியை படிக்க வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். இன்னும் ஹிந்தி ஒழிப்பு என்ற மாயை மக்கள் மாணவர் மத்தியில் நீங்கள் பரப்பி இந்த விஷமத்தை வெற்றி காலங்கள் ஒருபோதும் நடக்காது. இன்னும் சொல்ல போனீங்க, குறிப்பா இப்ப ஏன் ஹிந்தி படிக்கலின்னு வருத்தப்பட்டு இருக்கான்? ஏன் திமுகவில் உங்க மந்திரிகளை நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி பயிலவில்லையா? ஏன் சென்ற ஆட்சியில சொன்னீங்களே, முதல்வருடைய சகோதரி கனிமொழி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் முற்றும் அகற்றப்படும் சொன்னாங்களே, செஞ்சீங்களா? கொடி பிடிச்சுக்கிட்டீங்களே, கருப்பு கொடி குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினீங்களே, மதுக்கடை அகற்றப்பட வேண்டும் என்று. மதுக்கடை அகற்றினீர்களா? இல்லையே. அதுக்கு பதிலாக ஏகப்பட்ட கடை. இன்னும் சொல்ல போனா இரவு பகல் 24 மணி நேரம் டாஸ்மாக் கடை ஒட்டி பார் நடக்குது. ஆளுங்கட்சியை சேர்ந்தோ பார் நடக்கிறான். அங்க போய் குடித்து விட்டு பாலியல் வன்கொடுமை இதுல ஈடுபடுறதுக்கு ஒரு காரணம், தங்குதடையின்றி இந்த ஒயின் ஷாப் திறந்திருப்பது, போதைப் பொருள், கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்கள் பள்ளி கல்லூரி வளாகம் இருக்கிறார்கள். மனசாட்சி வேண்டாமா? ஏதாவது தடை செய்திருப்பீர்களா? உங்களை சட்டமன்றத்திலேயே இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினாரே எடப்பாடியார் அவர்கள், அதன் பிறகாவது நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டாமா? ஆனா செய்யலையே. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சியின் போது செயல்படுத்த திட்டங்கள். இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள்லாம் செய்யணும்னு சொன்னீங்களே, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் சப்சிடி தர்றோம்னு சொன்னீங்க ஒரு சிலிண்டருக்கு. இதுவரை கொடுத்தீங்களா? காலாவதியான சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது 23 சுங்கச்சாவடி அகற்றப்படும் சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினீங்களே, இதுவரைக்கும் அந்த சுங்கச்சாவடியில் அகற்றினீர்களா? என்ன இதுவரைக்கும் நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் என்னத்தை செஞ்சிருக்க சொல்லுங்க. மனசாட்சியில் சிந்தித்து பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி இருந்த பொழுது சொத்து வரி என்ன, வீட்டு வரி என்ன? ஆனால் இன்றைய தினம் சொத்து வரி என்ன கட்டுறீர்கள், வீட்டு வரி என்ன 2-3 மடங்கு உயர்த்தி விட்டீர்கள். இதான நிசப்தமான உண்மை. பத்திரப்பதிவு பாருங்க, 100% உயர்த்தி விட்டாங்க. ஒரு ஏழை எளிய ஒரு 2 சென்ட் 4 சென்ட் வீட்டுக்கு மனை வாங்கி கட்டலாம்னா கூட பத்திரப்பதிவு செய்வதற்கு கட்டணம் இல்லாமல் தடுமாறுகிறான். இதான் நீங்கள் செய்த சாதனை. மின் கட்டணத்தை என்ன சொன்னீங்க? 2 மாதத்துக்கு ஒரு கணக்கிட்டு கொடுக்கறத மாதந்தோறும்
கணக்கீடு செய்து வசூலிக்கப்படும் சொன்னீங்களே, அந்த திட்டத்தை நிறைவேற்றினீர்களா இதுவரை? இல்லையே. விவசாயி இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் விவசாயத்துக்கு மின் இணைப்பு வேண்டி பதிவு செய்து காத்திருக்கானே, அவருக்கெல்லாம் மின் இணைப்பு கொடுத்தீர்களா? விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுத்த எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றலீங்க. பெரும்பாலான வாக்குறுதிகள் விவசாயிகள் கொடுத்த எல்லாமே கிடப்புல போட்டீங்க. ஏன்? கடந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது விவசாயிகள் வாங்கிய நகைக்கடன் எல்லாம் தள்ளுபடி செஞ்சார். அதை கூட நாமக்கல், சேலம் மாவட்டம் 2-3 மாவட்டத்தில் நிறுத்தி வச்சுட்டீங்க. நாங்க போராட்டம் நடத்தித்தான் அதையும் பெற்றோம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். மறுபடியும் இதுல பாத்தீங்கன்னா, அதாவது மிகப்பெரிய ஒரு இன்றைய துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் கடந்த தேர்தல் போது ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டார் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடத்துக்கு. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றார். அப்ப செய்தியாளர் கேட்டது கூட என்ன சொல்றாரு? எப்படி சார், இது அரசு நடைமுறைப்படுத்தி விட்டது, உச்சநீதிமன்றமும் சொல்லிவிட்டது தெளிவாக, இது எப்படி நீங்கள் ரத்து செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கான மந்திரம் என்னிடம் உள்ளது, இப்பொழுது சொல்ல மாட்டேன். ஆட்சி கட்டையில் அமர்ந்தவுடன் முதல்வருடைய முதல் கையெழுத்து அதான் இருக்குங்க. இன்னைக்கு 5 ஆண்டை நிறைவு பண்ணிட்டீங்களே, நீட் தேர்வு ரத்து செஞ்சீங்களா? பொய்யான வாக்குறுதி கொடுத்ததனால் எத்தனை ஏழை எளிய மாணவன் தற்கொலை செய்து கொண்டார். இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்க வேண்டும்? எதற்காக இப்படி பொய் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள்? அதனாலதான் சொல்றோம். ஆனால் இந்த நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியவில்லை என்றாலும் நாங்கள் போராடுகிறோம். அதுவரை ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவன் மருத்துவ படிப்பு என்பது கனவாக போய்விடக் கூடாது, நனவாக வேண்டும் என்பதற்காக தான் மகப்பாக ஒரு உள்ஒதுக்கீடு 7.5 என்றதை எடப்பாடி பழனிசாமி அவர் கொண்டு வந்தனால்தான் கிராமப்புறத்தில் இருக்கின்ற குறிப்பாக ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள், விவசாயிகளுடைய பிள்ளைகளும் அரசு பள்ளியில் படிச்சது 7.5 மருத்துவராயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாமானிய குடும்பத்தில் இருந்து வந்தவர் செஞ்சது. ஏன்? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களே உங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார்கள், நீங்கள் அப்பா இருக்கின்ற பொழுதே மேயராக இருந்தீர்கள், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக, துணை முதல்வராக இருந்தீர்களே, உங்களால் இதையெல்லாம் செயல்படுத்த முடியாதா? ஏன் செயல்படுத்த தவறீர்கள்? பாத்தீங்கன்னா எந்ததுமே இவங்க சொன்னதை இதுவரைக்கும் செஞ்ச மாதிரி கிடையாது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலை பாத்தீங்கன்னா, இன்று இன்னும் சொல்ல போனா, கடந்த ஆட்சியில சேலத்திலிருந்து 8 வழிச்சாலை அமைப்பதற்கு எடப்பாடி ஒரு அரசாணை பிறப்பித்தார். அதற்கு நிலத்தை கையெழுப்படுத்துவதற்காக விரைந்து செல்ல வேண்டும், பயணத்தோறும் குறைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் விவசாய நிலங்கள்லாம் பாதிக்காத வகையில் முடிந்தவரை நிலம் எடுப்போம் என்று சர்வே செஞ்சாங்க. நீங்க போய் அந்த இடத்தில் நின்று கொண்டு ஒருபடி மண்ணை, விவசாயினுடைய மண்ணை எடுக்க ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டான் என்றீர்களே, அன்றைய தினம் உங்களோடு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் ஆறுமுகம் என்ற விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர் இப்ப நீங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டம் தொடர்றீங்களே, விவசாயிகள் சிப்காட்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்து நாட்டை பூரா கார்பரேட் கம்பெனிக்கு எடுத்து கொடுக்குறீங்க. அதை எதிர்த்து போராடுற சிறைவாசம், குண்டர் சட்டம். இந்த அருள் ஆறுமுகம் திருவண்ணாமலையில் மேல்மா சிப்காட்டுக்காக 3000 பேரை சேர்த்து போராட்டம் நடத்துறார். மனு கொடுத்தார், உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார், எத்தனையோ ஒரு அறவழி போராட்டம் அழைத்து பேசி தீர்வு காணவில்லை. சிப்காட் ப்ராஜெக்ட் 2 திட்டத்திற்காக அடிக்கல் நாக்கப்பட்டு மீண்டும் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள், 30 வரை விவசாய நிலங்களை கையகப்படுத்தினீர்களே, அதை எடுத்து எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது என்று போராடிய விவசாயம் மீது, உலகளவில் ஒரு விவசாயம் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரே அரசு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் தலைமையிலான அரசு தான். அதனாலதான் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்றோம். இந்த சிப்க, அதாவது விவசாயி என்னைக்கு சேத்துல கால் வைக்கிறானோ அன்னைக்குத்தான் நீங்க எல்லாருமே சோத்துல கை வைக்க முடியும். அந்த நிலைமையில தொழில் வளர்ச்சி தேவைதான். அதற்காக விவசாய நிலங்களை எல்லாம் அழித்து கையகப்படுத்தி நீங்கள் இது மாதிரி சிப்கேட் கார்பரேட் கம்பெனி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப பாத்தீங்கன்னா, இங்க ஈசன் முருகசாமின்னு ஒரு வழக்கறிஞர் விவசாய சங்க பாதுகாப்பு சங்கம் நடத்திட்டு இருக்கார். பல்லடம் போன்ற பகுதியில் கறிக்கோழி குஞ்சு வளர்ப்புக்கு பல ஆண்டு கால அதை வாழ்வாதார தொழிலாக செய்து வருகிறார்கள். கார்பரேட் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் கொண்டாந்து குஞ்சை கொடுக்குறாங்க, அதை வளர்த்தி கொடுக்கணும். 6 ரூபா 50 பைசா கிலோ.
அதை 20 ரூபாயா கிலோவுக்கு உயர்த்தி கொடுங்க, எங்களுக்கு பெருத்த சிரமமா இருக்குது, செலவு தொகை அதிகரிச்சு விட்டதுன்னு ஒரு போராட்டம் நடத்துறாங்க அறவழியில. எதுவும் கண்டுக்கல. சென்னை சென்று கால்நடைத்துறை இயக்குனர் அலுவலகத்தை 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிடலாம். அப்ப கூப்பிட்டு என்ன சொன்னீங்க, நாங்கள் 15 நாட்களில் முறையாக இந்த கார்பரேட் கம்பெனியும் விவசாயிகளையும் கோழி குஞ்சு கறிக்கோழி குஞ்சு வளர்ப்புகளையும் அழைத்து பேசி தீர்வு காணப்படும் சொன்னீங்க. செஞ்சீங்களா? செய்யல. அதை நினைவூட்டுவதற்கு தாங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க அறவழியில. ஆனா கார்பரேட் கம்பெனிக்காரட்ட ஒரு கம்ப்ளைண்ட் புகாரை வாங்கி பொது சொத்தை சேதம் அளித்ததாக 12 விவசாயிகள் மீது இரவோடு இரவாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தீர்களே. 30 நாட்கள் விவசாயி சிறையில் இருந்தாரு. இது எந்த வகையில் நியாயம்? எப்படி விவசாயி ஓட்டு போடுவான்? விவசாயிகளுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருங்க, ஆனா தேர்தல் வந்துட்டா விவசாயிக்கு யாரு நன்மை செய்து அந்த கட்சி ஆதரிக்க வேண்டும். கண்மூடித்தனமா நான் அந்த கட்சியில் இருக்க அதுக்கு தான் போடும்னா நம்ம தலையில் நாமளே மண்ணவாளி போட்டுக்கணும்னு அர்த்தம். நமக்கு ஒரு ஒற்றுமை இருக்கணும். பார்த்தா பல விவசாய சங்க தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிரிந்து கிடந்தாலும் அனைத்து தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தல் புறக்கணிக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மேலும் இப்ப நடக்கிற தேர்தல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், இப்ப வரி உயர்லாம் ஏத்திட்டீங்க, வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கனால அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்களுக்கு உதவித்தொகையாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றால் நாங்கள் வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்தார் அட்டையாளருக்கும் 10,000 ரூபாய் வங்கியில் வர வைக்கப்படும் அவர் கணக்கிலினார். இதுல எந்த முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் அறிவித்த பிறகு ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுக்கிறார், தேர்தல் அறிக்கை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்து அரசியலுக்கும் 8,000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கப்படும், நீங்கள் விருப்பப்பட்ட பொருட்களை கடையில் சென்று வாங்கிக் கொள்ளலாம். சரி, 8,000 ரூபாய் கூப்பன். அது எப்படி? பிரிட்ஜ் வாங்கிக்கலாம், மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாங்கிற எல்லாமே ஒரே ரேட்டா இருக்குமா? எப்படி மீதி ஒரு 7,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா மீதி என்ன பண்றது? இரண்டாவது, இது எந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்றது? அங்கேயும் ஒரு திட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவது போல் கரப்ஷன், கமிஷன். இதுதான் என்ன, நீங்க சொல்ற கடையில தான் நாளைக்கு வாங்க சொல்ல போறீங்க. அந்த 8,000 ரூபாய்க்கு தரமில்லாத பொருள் ஒரு கமிஷன் வச்சு விற்க போறீங்க தான் நடக்க போகுது. ஏன் இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு, 10,000 ரூபாய் வங்கியில உங்க அக்கவுண்ட்ல செலுத்தப்படும் இருக்கார். எந்த முறைகேடுகளுக்கும் வாய்ப்பே இல்லையே. கொரோனா காலத்துல பாருங்க, 2,500 ரூபாய் கொடுத்தார் ஒரு பொங்கலுக்கு, அதன் பிறகு 1000. இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப காலம் விவசாயி போராடுறோம். நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 3,500, கரும்புக்கு டன்னுக்கு 4,500 வழங்க வேண்டும். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றவன் அதிக அளவில் தடுப்பணை கட்டப்படும் சொல்லியிருக்கார். பெண்களுக்கு மட்டுமல்லாமல் ஆண்களும் பேருந்துகளில் இலவசமாக செல்லலாம் சொல்லியிருக்கார். நல்ல ஒரு திட்டம். மகளிர் உரிமை தொகை 1000 வழங்குவதை மகளிருக்கு பயனுள்ள வகையில் இருப்பதற்காக அதை இன்னும் 1000 உயர்த்தி 2,000 ரூபாயை வழங்கப்படும் சொல்லியிருக்கார். இது எல்லாத்தை விட விவசாயினுடைய வயிற்றில் பால் வார்த்தது போல் விவசாயிகள் வங்கியில் வாங்கிய அனைத்து பயிர்க்கடனும் அரசு பொறுப்பேற்றவுடன் உடனடியாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் தள்ளுபடி செய்யப்படும் இருக்கார். ஏழை எளிய மாணவர்கள் தேசிய வங்கியில் உட்பட அனைத்து வங்கியில் பெற்ற கல்வி கடன் படிப்பை முடித்து வேலைக்கு செல்லாதவர்களை கண்டறிந்து அவருடைய கல்வி கடன் முழுவதும் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கார். இதெல்லாம் மகத்தான திட்டம். நீங்க ஏதாவது விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யணும் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கீங்களா? இல்லையே. எப்படி விவசாயி வாக்களிப்பான்? நீங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை பாத்தீங்கன்னா டீசலுக்கு 3 ரூபாய் சப்சிடின்னு சொன்னீங்க, இதுவரைக்கும் வரல. சிலிண்டருக்கு 100 ரூபாய் நீங்க இதுவரைக்கும் வரலாம். உங்களை எப்படி நம்புறது? ஏற்கனவே நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலையே விவசாயிக்கு. எனவே
இந்த குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இந்த கொள்ளை ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகள் சிந்தித்து அத்துணை விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே காலத்தின் கட்டாயம் நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டியது முன்னாள் முதல்வரும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள என்டிஏ கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். அதுதான் விவசாயம் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியிலேயே மக்கள் விரும்பி இவர்களுக்கு ஓட்டளிக்கவில்லை. ஒரு சில அதிருப்திகள் இருக்கலாம். ஏன்னா 10 வருட காலம் தொடர்ந்து ஒரு இயக்கம் பார்த்தீங்கன்னா 31 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட இயக்கம், வரலாறு படைத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக இயக்கம். இன்னைக்கு வரைக்கும் திமுக 2 முறை கண்டினியூ ஆட்சிக்கு வந்ததே கிடையாது வரலாறு. ஆனால் 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கண்டினியூ ஆட்சி இருந்திருக்காங்க. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அப்போவுமே 70 சீட்டு வரைக்கும் அதிமுக ஜெயிச்சது. ஒரு தனி மனிதன், ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இந்த அளவுக்கு இந்த கட்சியை வழிநடத்தி விவசாயிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். போன பீரியட்ல குறிப்பா பாத்தீங்கன்னா நாமக்கல் எடுத்துக்கோம், மோகனூர். ஏன்னா இப்ப நான் இந்த பகுதியில் இருப்பதால் இந்த சட்டமன்றத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும். மோகனூர்ல என்ன இருக்கு, தாலுகாவா ஆயிடுச்சு. இதுவரைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனை ஆக்க சொல்லி பல கட்டமாக மனு கொடுத்தும் விவசாய முன்னேற்ற கழகம். இது ஒரு சின்ன வேலை. இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்க செஞ்சீங்களா? விபத்துகள் ஏற்பட்டால், இறந்து விட்டால் பிரேத பரிசோதனை செய்ய நாமக்கல் செல்ல வேண்டியுள்ளது. இங்கு அரசு மருத்துவமனை இருந்தால் இந்த விபத்து கேஸ் எல்லாம் அழகாக வைத்தியம் பார்த்துக்கலாம்ல. இது எத்தனை முறை நாங்கள் உங்களுக்கு மனு கொடுத்தோம், இந்த அரசுக்கு செவிசாய்க்கவில்லை. ஆனால் பெரிய சாதனை, சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை பெயர் மாற்றம் செஞ்சாங்களாம், மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை. இது பெரிய வரலாற்று, ஆங்கிலேயர்கிட்ட சுதந்திரம் வாங்கின மாதிரி வச்சுக்கிறது. இது ஒரு சாதனைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது எந்த வகையில நியாயம்? நாமக்கல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழைய பேருந்து நிலையத்துக்கு பெரும்பாலான பஸ் வர்றதில்லை. அந்த பேருந்து நிலையத்தை அங்க மாத்துனீங்க, ரைட்டு, அதுக்கே எதிர்ப்பு வந்தது, பண்ணுனீங்க. அனைத்து பஸ்ஸுகளும் இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்ல வேண்டும் என்று பல சங்கங்கள் போராட்டம் நடத்தி எதுவுமே நீங்க செய்யல. அரசு மருத்துவமனை, தலைமை அரசு மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜுக்கு, அந்த மெடிக்கல் காலேஜ் யார் கொண்டாந்தா? அதிமுக ஆட்சியில் கொண்டாந்து தானே. அந்த மெடிக்கல் காலேஜை நீங்க விளம்பரப்படுத்திக்கிட்டு செஞ்ச மாதிரி இங்க இருந்த நாமக்கல் தாலுகா மருத்துவமனை அங்க கொண்டு போனீங்கல்ல. நாங்க என்ன சொல்லுவோம், அந்த இதை அது மாவட்ட தலைமை மருத்துவமனையா இருக்கட்டும், தாலுகா மருத்துவமனையாக இருந்தா அவசர சிகிச்சைக்கு ஆகும்னு சொன்னோம். அந்த கோரிக்கையோட ஏத்துக்கலையே, செய்ய முடியலையே. இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்க நீங்க? இப்போ இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் செய்த சாதனை என்ன? நேருக்கு நேர் வாதிக்க தயாரா? என்னை போன்றவர்கள் பல்வேறு வழியில் பாதித்துள்ளோம். குறிப்பா ஒருவந்தூர்ல காவிரியிலிருந்து நேராக தண்ணீர் எடுத்து 861 ஏக்கர் விவசாயம் பண்ணக்கூடிய மறைந்த மாமேதை 2ஆம் பசுமைக்கு வித்திட்ட அமரர் SM கிருஷ்ணால் துவங்கப்பட்டது ஒருவந்தூர் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கம். 10 ஆண்டு காலம் தலைவராக இருந்த என் தலைமையில மிக சிறப்பாக செயல்பட்டு அங்க இருக்க விவசாயம் எத்தனை பேர் தெரியும். ஆனா சிப்காட்டுக்கு போராடுறான், அந்த சிப்காட்டு வளையப்பட்டியில் அமைக்க கூடாது என்று போராடுவதால் எங்களை அடைக்கு ஒடுப்பதற்காக அந்த நீரேற்று பாசன சங்க வளாகத்தில் இருந்த தேக்கு மரங்களை நான் வெட்டி விட்டு திருடி சென்று விட்டதாக என் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைத்தீர்களே, இதுக்குத்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா? எவ்வளவு அழுத்தம் காவல்துறை கொடுத்திருந்தது எனக்கு தெரியும். அங்கிருந்த காவல்துறை நண்பர்களாம் என்ன நடந்தது என்பதை பிறகு எனக்கு சொன்னார்களே. இதுபோல் பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகள், அடாவடி, ரவுடிசம். அதனாலதான் திமுக வேண்டாங்கிறோம், மக்கள் புறக்கணிக்க சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கஞ்சா போதை வஸ்துகள், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வருங்கால நம்மளுடைய பெண்களுக்கும் குறிப்பாக மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான். அதற்காக தான் சிந்தித்து வாக்களிக்க சொல்றோம். இந்த PSL நிறுவனம்னு ஒன்று இருக்கு, ராஜஸ்தான் மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டது, பேர்லெஸ் அக்ரோடெக் கார்பரேஷன் லிமிடெட். ஒரு நிர்மல் சிங் பாங்கு என்பவரால் துவங்கப்பட்டது. இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா 5,85,00,000 முதலீட்டாளர்கள் 48,000 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கான். தமிழ்நாட்டில்
1 கோடி நபர்கள் ஏறத்தாழ 10,000 கோடி அதுல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனம் செயல்படுவதற்கு உச்சநீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டு, அதே நேரத்தில் அந்த நிறுவனத்தினுடைய பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு நாட்டில் 628 துணை நிறுவனங்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க. 3,85,000 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க. இதையெல்லாம் விற்று 6 மாத காலத்தில் முதலீட்டாளருக்கு அசையும் வட்டியும் சேர்த்து கொடுக்கும் சொல்லி உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி லோதா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. எப்ப 2016ஆம் ஆண்டு. இதுவரை பணம் முதலீட்டாருக்கு வரவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் பல முறை நாங்கள் கடிதம் அனுப்பினோம். உச்சநீதிமன்றத்தில் இந்த பணத்தை பெறுவதற்காக தமிழ்நாடு சார்பாக ஒரு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பியிருந்தோம். நேரில் சந்தித்து மனு பல முறை அனுமதி கேட்டோம். அனுமதி கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது தேர்தல் சமயம் என்பதால் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து விரைந்து இந்த பணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவினருடன் பேசி தமிழகத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்களை கலந்து உச்சநீதிமன்றத்தில் அவர்களை இந்த வழக்கில் வாதாடுவதற்காக நியமித்து அந்த பணத்தை விரைவில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். அதனாலதான் விவசாய சங்கம் அதை ஆதரிக்குது. விவசாய முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே ஆதரிக்க காரணம் தான். இது மாதிரி எத்தனையோ திட்டங்கள்ல செய்யறாங்க. அதை விட பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில இப்போது சிட்டிங் எம்எல்ஏ ராமலிங்கம் அவர்கள் இந்த நாமக்கல் மாவட்டம் பூரா இது மாதிரி டோக்கனை கொடுத்தா ஓட்டு கேட்டார். நாங்க வந்தா 1 பவுன் காயின் கொடுப்போம், வெற்றி பெற்றவுடன் வாக்கெண்ணிக்கை முடிந்து வெற்றி பெற்றால் காயின் வழங்கப்படும் சொன்னார். எவ்வளவு பெரிய போர்ஜரி! இவங்களுக்கெல்லாம் நீ ஓட்டு போட்டா நாம உருப்படியாக முடியுமா? ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். நீங்க நினைச்சு பார்க்கணும். இன்னும் பல முறைகேடுகள் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் போதாது. அவ்வளவு முறைகேடுகள். எந்த ஒரு திட்டத்தையும் சிறப்பாக செயல்படுத்தவில்லை. இப்ப நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர், கரூர் மாவட்டம் நெரூருக்கு இடையே தடுப்பணை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய தினம் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டோம். அன்றைய முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு விவசாய எங்களை அழைத்து பேசி கண்டிப்பாக அதை நிறைவேற்றும் என்று சொன்னார். ஆய்வு நடத்துவதற்காக 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த இடம் சரியான இடம்தான் தடுப்பணை அமைப்பதற்கென்று நிபுணர் குழு அறிக்கை சமர்ப்பத்தின் பேரில் ஆட்சி முடியும் தருவாயில் 136 கோடி ரூபாயில் ஒருவந்தூர் கரூர் நெரூர் இடையே தடுப்பணை காவிரி ஆற்றில் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றவுடன் நாங்கள் அது தடுப்பணையுடன் கூடிய கதவணை அமைக்கப்படும் 700 கோடியினர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் அறிவித்து ஒரே மாதத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு போதிய நிதி இல்லைன்னு சொல்லி அப்படியே அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார். அதனாலதான் திமுக ஓட்டு போட வேண்டாங்கிறான். 11 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்களா? எடப்பாடி அவர்கள் ஆட்சி விட்டு போறப்ப 5 கோடி, அதை என்ன விமர்சனம் பண்ணீங்க? நீங்க 11 கோடி கேட்டா மக்கள் திட்டம். மக்கள் இதை விட என்ன, ஒரு தடுப்பணையை விட என்ன திட்டம் இருக்க வேண்டியது? கடந்த ஆட்சியில் கொண்டு வந்து திட்டத்தையே ரத்து பண்ணிட்டீங்களே. அதனாலதான் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்றோம். எனவே ஒவ்வொரு விவசாயியும் இந்த விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். விவசாயிகள் ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். சிந்தித்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை விவசாயத்தை பாதுகாக்கின்ற வகையில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு அளிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விவசாயி தான் இன்னொரு விவசாயினுடைய கஷ்டம் தெரியும்பாங்க. கண்டிப்பாக இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றி தருவார். எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக 2026 தேர்தலில் ஸ்டாலினின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்போம். ஸ்டாலினுக்கு ஓய்வு கொடுப்போம். தமிழகத்தை காப்போம். நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி.